பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூன் 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று நீதிபதிகள் மாயாதுன்னே கொடையா மற்றும் மகேன் கோபல்லாவா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உண்மைகளை உறுதிப்படுத்த தொடர்புடைய மனுவை ஜூன் 26ஆம் தேதி விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்ளுமாறு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. இந்த மனுவை சமூக ஆர்வலர் ஒசால் அஹெரத் சமர்ப்பித்தார். தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நல்லூர் தியாகதீபம் திலீபன் நினைவிடத்தில் ஊதிப்பவனி ஒன்று ஆரம்பமானது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் இந்த ஊதிப்பவனி ஒவ்வொரு மாவட்டங்களும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும், தேசம், இறமை, சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூவி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வீதிகளில் பயணிக்கும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துகின்றனர். மௌனம் கொண்டு மறைந்த போதும் மனதில் அதிசயம் எங்களின் வாழ்வு என்றும் கரைகிறதே. அலை கரையும் பாடல் என்று அழுவது புரிகிறதா? கேட்டதெஞ்சில் இனி மூங்கிருகிறதா? காலங்கள் நீதிய தருமா? இந்த காலங்கள் விடுதலை பெறுமா? நீகின்ற இருளில் பயணம் இது நிம்மதி கரையை கரை பாடலை என்று அழுவது புரிகிறதா? கருங்குழல் கேட்டு நெஞ்சில் கிளிமோ தெரிகிறதா? அந்த மணி
எப்ப தெரியும் அனைவருக்கும் வணக்கம். எம் வலி சுமந்த எம் உறவுகளின் வரலாற்றை எம்முடைய அடுத்த இளைய தலைமுறையினருக்கு கடத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த மே 18 வாரமாக நேற்றைய தினம் அனுஷ்டித்திருந்தோம். இதனை ஒரு துக்க வாரமாக இதனை நாங்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இதனுடைய முதற்கட்டமாக நேற்றைய தினம் வல்வெட்டித்துறையிலே கஞ்சி காய்ச்சுகின்ற உன்னதமான பணியிலே நாம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக இணைந்து கொண்டிருந்தோம். அதன் இரண்டாவது கட்டமாக இன்று கிளிநொச்சியில் ஆரம்பித்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து பரந்தன், புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு ஆகிய இடங்களிலே இன்று நாங்கள் கஞ்சியை வழங்க இருக்கின்றோம். இந்த கஞ்சிதான் எங்களுடைய இறுதிக்கால யுத்தத்திலே நாங்கள் ஒருவேளை உணவுக்கு கூட வழியின்றி அல்லற்பட்ட காலத்திலே எங்களுடைய உயிரை காத்த இந்த கஞ்சியினை எங்களுடைய மக்களுக்கு மீள நினைவுபடுத்தும் வகமாகவும் எங்களுடைய அடுத்த இளம் தலைமுறையினருக்கு எங்களுடைய வரலாற்றை கடத்தும் முகமாகவும் இதனை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ சமூகமாக நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். நன்றி. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூன் 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று நீதிபதிகள் மாயாதுன்னே கொடையா மற்றும் மகேன் கோபல்லாவா ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உண்மைகளை உறுதிப்படுத்த தொடர்புடைய மனுவை ஜூன் 26ஆம் தேதி விசாரணைக்கு உட்படுத்திக் கொள்ளுமாறு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. இந்த மனுவை சமூக ஆர்வலர் ஒசாலா ஹெரத் சமர்ப்பித்தார்.